மும்மூர்த்திகளில் சிவபெருமானே தமது அண்ட சராசரங்களுக்கும் நாயகனாக கருதி வணங்கப்படுகிறார். அவரே இப்பிரபஞ்சத்தையும் கால ஓட்டத்தையும் பரிபாலனம் செய்வதற்கு 64 பைரவர்களை நியமித்துள்ளதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. இவர்களே 8 திக்கையும் காப்பவர்களாகவும் வணங்கப்படுகின்றனர். இந்த 8 திக்கில் உள்ள பைரவர்களில் முக்கியமாக கருதப்படுபவர்கள் அஷ்ட பைரவர்கள் என்றழைக்கின்றனர். எவர் தமக்கான நேரத்தையும் வாய்ப்புகளையும் சரிவர பயன்படுத்த வேண்டும் என விரும்புகின்றனரோ அவர்கள் அவசியம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என பைரவர்களை என அடித்து கூறலாம். இவர்களை அஷ்டாங்க பைரவர், சண்ட பைரவர், குரு பைரவர், ருத்ர பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷ்ம பைரவர், சம்ஹார பைரவர் என கூறுகின்றனர். இத்தகைய பைரவர்கள் ஓரிடத்தில் தமது தேவியர்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதாக இருந்தால் அதற்குரிய பலன் அளவிடற்கரியதாக இருக்கும். அப்படி ஒரு தலம் எங்கிருக்கிறது தெரியுமா? அந்த புண்ணிய தலத்தின் மற்ற சிறப்புகள் என்னென்ன? அந்த புண்ணிய தலத்திற்கு எப்படி செல்வது என்பது குறித்த தகவல்களை இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் உளம் நாடி தரிசிக்கப் போகின்றோம். ஸ்ரீ பால்மொழி அம்பாள் திருக்கோயில், நாகப்பட்டினம். திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா. அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா. செல்வம் பல வாழ்வினிலே அள்ளி தரும் பைரவா, திருவடிகள் தினம் பணிவோம் ஸ்ரீகால பைரவா. இந்தியாவிலே 8 பைரவர் அம்பாலோட ஒன்றா சேர்ந்து இருக்கிறது இந்த கோவிலில் தான். இது பாடல் பெற்ற ஸ்தலம். அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கார் இந்த கோவிலை பற்றி. சிவனும் பெருமாளும் ஒரே கருவறையில் இருக்கிற ரொம்ப விசேஷம். இங்கே அம்பாளுக்கு 3 கண்ணு. அமாவாசை பௌர்ணமிக்கு விசேஷ யாகம் நடக்கும். இந்த அஷ்டபைரவர் ஆலயத்தில் நீங்கள் வேண்டுதலை சுவாமிகிட்ட சொன்னீங்கன்னா உடனே நிறைவேறுது. அம்பாலும் அது மாதிரி தான் ரொம்ப விசேஷமா உள்ள அம்பாள். அஷ்ட பைரவர்கள் தேவியர்களுடன் ஒரே இடத்தில் எழுந்தருளும் தலம் பற்றி அறிவதற்கு முன்னர் ஓர் மகானை பற்றி சற்று அறிந்து கொள்வது நாம் பார்க்க உள்ள தலத்தின் மகிமையை கூடுதலாக தெரிந்து கொள்ள செய்யும் என்பதால் அவரை பற்றி சற்று தெரிந்து கொள்ளலாம். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பரட்டை தலை, கந்தலான ஆடை, பார்வையில் தீட்சண்யம், முடிந்த இடத்தில் யாசகம், முடியாத இடங்களில் ஆன்மீக பசியால் அனைத்தையும் மறந்து விடுவது என்று கால் போன போக்கில் சென்றவர் நாகப்பட்டினம் வடக்கு பொய்கை நல்லூர் பகுதியில் ஓரிடத்தில் அதீத பசியால் அப்படியே மயங்கி விழுகிறார். தாயே உனது சித்தம் என மயங்கி கிடந்தவரை புவனேஸ்வரியான சக்தியும் கவனிக்க தவறவில்லை. அவ்வழியே பால் கறக்கும் பெண்ணாக சென்று மயங்கி கிடந்தவருக்கு தான் வைத்திருந்த பால் சொம்பிலிருந்த சொச்ச நீரால் மயக்கம் தெளிவித்ததோடு பசுவிடம் கறந்த பாலையும் குடிக்க கொடுத்து ஆசுவாசப்படுத்துகிறார். பின்னர் பால் கறக்கும் பெண் தன் வழியே சென்றும் விட்டாள். மயக்க நிலையிலிருந்து பூரண விழிப்பு நிலைக்கு வந்தபோதுதான் அவருக்கு தம்மை கறந்த பசும்பால் கொடுத்து உயிர்ப்பித்த தயாபரி யார், எந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்கும் என கேள்வியுடன் தேடியவருக்கு சுற்றுவட்டார பகுதியில் அவர் சொன்ன அடையாளங்களுடன் எந்த பெண்மணியும் இல்லை என்பது உறுதியானது. இதையடுத்து தம்மை காப்பாற்றியது எவர் சம்பந்தருக்கு ஞானப்பால் தந்து வாழ்க்கையை மாற்றினாரோ அவரே தமக்கும் வாழ்வளித்துச் சென்றவள் என்பது உறுதியாக நம்பினார்.
தமக்கு வாழ்வளித்த அந்த அம்மைக்கு பால்மொழி அம்பாள் சமேத ஸ்ரீ நல்லூர்நாதர் எனும் பெயரில் உள்ள கோயிலை எடுத்து கட்ட முடிவு செய்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டார். அடுத்த வேளை உணவே கேள்விக்குறியான ஒருத்தருக்கு தாம் கோயில் கட்ட முடியுமா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்படுவது இயல்புதானே. ஆனால் இவரை பொறுத்தவரை அந்த உமையம்மையே அவருக்கு உதவ நினைத்து தமது அடியார்கள் மூலம் எண்ணற்ற வழிகளில் கை கொடுத்தாள். மடமடவென கோயிலின் ஒவ்வொரு பாகமும் நிறைவுற்று முழு வடிவும் பெற்றது. பால்மொழி அம்மன் இதுல உள்ள சிறப்பு, இதுல உள்ள அம்சங்கள் என்னவென்றால், இந்த உலகம் ஒரு ஆன்மீக உலகமா மாறப்போகுது. சிவரகசியம், சிதம்பர ரகசியம். இந்த சிவரகசியத்தில் என்ன இருக்கு, சிதம்பர ரகசியத்தில் என்ன இருக்கு? சிதம்பர ரகசியம் பாத்தீங்கன்னா 234 இருக்கு. அந்த சிவரகசியம் என்றால் என்ன? மாதா பிதாவை வணங்கு, வரும் மரணத்தை யாரும் ஏமாற்ற முடியாது, எந்த பொருள் மேலையும் ஆசைப்படாதே, காமத்தை விட்டு புறப்படு. இதுவரை நாம் பேசி வந்த அந்த மகானின் பெயர்தான் முருகனடிமை சுவாமிகள் என அழைக்கின்றனர். நான் தர்மம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வடநாட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே வரும்போது வேளாங்கண்ணிக்கு பக்தர்கள் வரும்போது, கூட்டம் வரும்போது அந்த கோவில் இருந்தது. அதை பார்த்து அம்பாள் பிடிச்சிருந்தது. பிடிச்சிருக்கும்போது ஆலமரத்தில் அடியில் படுத்திருக்கும்போது, எச்சி மரத்துக்கு அடியில் படுத்திருக்கும்போது அம்பாள் காட்சி கொடுத்து இதை செய்ய சொல்லியிருக்கா. அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னால் முடியல, அம்பாள் செய்கிற எல்லாத்தையும் என்னோடய இதில் அம்பாள் நடத்திக்கிட்டு இருக்கா. எனக்குன்னு ஒன்றும் இல்லை, எல்லாம் அம்பாள் தான். இப்போது அவரே தாமே முன்னின்று உருவாக்கிய கோயிலில் உண்டியலுக்கு பூட்டு கிடையாது. கோயில் மதில் சுவர், சன்னதிகளுக்கு கதவு கிடையாது. இந்த கோயில் நாகை மாவட்டம் வீரன்குடிக்காடு வடக்கு பொய்கை நல்லூரில் அமைந்துள்ளது. பொய்கை நீர்நிலைகள், மரங்கள், மாந்தோப்புகள் நிறைந்து இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் அமைந்துள்ள இக்கோயில் அப்பர் பெருமானால் பாடப்பட்டது என்பதும் பிறவி நோய் தீர்க்கும் தலம் என்பதும் கூடுதல் தகவலாகும். மேலும் இந்த கோயிலில் சிவா, விஷ்ணு ஆகிய இரு சன்னதிகளுக்கான கோபுரங்களும் சம உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது வேறெந்த கோயிலிலும் இல்லாத அம்சமாகும். இக்கோயிலில் சிவன், விஷ்ணு மற்றும் சக்தி என மூவரும் கிழக்கு நோக்கிய சன்னதியில் காட்சி தருகின்றனர். இதிலும் சிவனும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆகியோர் ஒரே கருவறையில் இணைந்து காட்சி தருகின்றனர்.
இம்மூன்று தெய்வத்திற்கும் அவரவர்களுக்குரிய வாகனங்களான நந்திதேவர், கருடர் மற்றும் சிம்மம் என உருவங்கள் மற்றும் பலிபீடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு அமைந்துள்ள வாகனங்களில் நந்தி பகவான் சங்கு சக்கர குறியீடுகளுடன் இக்கோயிலில் காட்சியளிப்பது வித்தியாசமான ஒன்றாகும். இக்கோயிலில் உள்ள அம்பாளை க்ஷீரபாஷினி என்றும் பால்மொழி அம்பாள் எனவும் அழைக்கின்றனர். மேலும் இந்த அம்பாளுக்கு நெற்றிக்கண் உட்பட 3 கண்கள் கொண்டவளாக காட்சி தருகின்றாள். காணும் இடமெல்லாம் கற்பகமே நீ சிரித்தாய். காணும் இடமெல்லாம் கற்பகமே நீ சிரித்தாய். வானும் வண்ணமயிலும் தேனின் இனிமையும், வானும் வண்ணமயிலும் தேனின் இனிமையும், தெவிட்டாத தீந்தமிழும் தாயே, தெவிட்டாத தீந்தமிழும் தாயே நீயே. காணும் இடமெல்லாம் கற்பகமே நீ சிரித்தாய். காணும் இடமெல்லாம் கற்பகமே நீ சிரித்தாய். உள்ளிருந்து என்னை இயக்கும் சக்தியும் நீயே. ஊனும் உணர்வும் உள்ளிருந்து என்னை இயக்கும் சக்தியும் நீயே. பேணும் இவ்வையகத்தை வாஞ்சையுடன் பேணும் தாய்மையும் நீயே. பேணும் இவ்வையகத்தை வாஞ்சையுடன் பேணும் தாய்மையும் நீயே. வேணும் என கேட்கும் முன்னே தேவையெல்லாம் அறிந்து, வேணும் என கேட்கும் முன்னே தேவையெல்லாம் அறிந்து, திகட்டும் வரை ஊட்டிவிட்டு வாட்டம் போக்கிவிடும். திகட்டும் வரை ஊட்டிவிட்டு வாட்டம் போக்கிவிடும். வண்ணமயில் நீயே, வண்ணமயில் நீயே, வண்ணமயில் நீயே, வண்ணமயில் நீயே. காணும் இடமெல்லாம் கற்பகமே நீ சிரித்தாய். காணும் இடமெல்லாம் கற்பகமே நீ சிரித்தாய். அன்பு கொடுத்தாய், ஆனந்தம் நீ கொடுத்தாய். இன்பமான வாழ்வும் ஈடில்லா நிறைவும். அன்பு கொடுத்தாய், ஆனந்தம் நீ கொடுத்தாய். இது தவிர வலம்புரி விநாயகர், சோமாஸ்கந்தர் எனும் பெயரில் பாலமுருகன், பால வீர ஆஞ்சநேயர் என தெய்வங்கள் காட்சி தருகின்றனர். இதில் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அருகிலேயே 5 குரங்குகள் தங்களது இறுதி காலம் வரை தங்கி இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர் என அடுத்தடுத்து சன்னதிகள் உள்ளன. இக்கோயில் வளாகத்தில் அபிஷேக திருமேனியாக சாய்பாபா கருங்கல் விக்கிரகமாக இங்கு காட்சி தருகிறார். இக்கோயிலில் அஷ்ட பைரவர்கள் தங்கள் தேவி சமேதருடன் காட்சியளிப்பது இங்குதான் என்பது குறிப்பிடத்தக்கது. அஷ்ட பைரவர்கள் குறித்து இப்போது தெரிந்து கொள்வது இக்கோயிலின் மகத்துவத்தை மேலும்
அனைவரையும் உணர செய்யும் என்பதில் ஐயமில்லை. தேய்பிறையாம் அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா. தேய்பிறையாம் அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா. செல்வம் பல வாழ்வினிலே அள்ளி தரும் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் ஸ்ரீகால பைரவா. தேய்பிறையாம் அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா. நல்ல வழி காட்டிடுவாய் நம்பி வந்தோம் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் ஸ்ரீகால பைரவா. தேய்பிறையாம் அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா. வல்லமைகள் நிறைந்தவனே வரம் கொடுக்கும் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் மகாகால பைரவா. தேய்பிறையாம் அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா. தேய்பிறையாம் அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா. தேய்பிறையாம் அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா. எதிரிகளின் இடர் நீங்கச் செய்பவனே பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் ஸ்ரீகால பைரவா. தேய்பிறையாம் அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா. அதாவது பொதுவாக கால பைரவர்களில் அஷ்டாங்க பைரவர் வாழ்க்கையில் படைப்புத் திறன் மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்திறனை ஊக்குவிப்பவராக வணங்கப்படுகிறார். ருத்ர பைரவர் ஆன்மீக நாட்டம் கொண்டிருப்பவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அவர்களுக்கு ஏற்படும் தடைகளை களைபவருமாக வணங்கப்படுகிறார். சண்ட பைரவர் வாழ்வில் ஏற்படும் போட்டி பொறாமைகள் எதிரி தொல்லை ஆகியவற்றை வெற்றியடைய அளப்பரிய ஆற்றலை தரக்கூடியவராக வணங்கப்படுகிறார். குரோத பைரவர் வாழ்வில் பக்தர்கள் முயற்சியை தூண்டி அவர்களின் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு உதவுபவராகவே வணங்கப்படுகிறார். உன்மத்த பைரவர் பக்தர்களுக்கு ஏற்படும் பிடிவாதம், திமிர், தான் தோண்டித்தனம் ஆகியவைகளை களைந்து வாழ்க்கையில் வெற்றியடைய உதவுபவராக வணங்கப்படுகிறார். கபால பைரவர் இவரை வணங்குபவர்கள் செய்நன்றி மறக்காமல் அடுத்தவர்களின் உணர்வுகளை மதிக்கும் தன்மையை அதிகரித்து வாழ்க்கையில் ஏற்றம் தருபவராக வணங்கப்படுகிறார். பீஷ்ண பைரவர் அடுத்தவர்களால் செய்யப்படும் தீய வினைகளை, ஏவல்களை பயனில்லாமல் போகச் செய்து பக்தர்களை காப்பவராக வணங்கப்படுகிறார். சம்ஹார பைரவர் இவர் ஒருவர் தமது கடந்த காலங்களில் முற்பிறவிகளில் செய்த தீவினை கர்மாவிலிருந்து விலக்கி வாழ்வில் முன்னேற்றத்தை தருபவராக வணங்கப்படுகிறார். இவர்களையெல்லாம் விட முக்கியமாக ஸ்வர்ணாகர்ஷண பைரவரும் வணங்கப்படுகிறார். இவர் தங்கம் போன்ற விலை மதிப்பில்லாத செல்வங்களை ஆகர்ஷித்து தருபவராக பக்தர்களால் வணங்கப்படுகிறார். இத்தலத்திற்கு அமுதகடேசம் என இன்னொரு பெயரும் உண்டு. அதற்கு கூறப்படும் புராண கதையில் ஒரு காலத்தில் தேவர்கள் பார்க்கடலை கடைந்து கிடைத்த அமுதத்தை கரையில் வைத்துவிட்டு தேவ தீர்த்தத்தில் நீராட சென்றனர். சிவபெருமான் அமுத கலசத்தை வரச் செய்து தேவர்களுக்கு அமுதம் கிடைக்கச் செய்தாராம். அதனால் இப்பகுதிக்கு அமுத கடேசம் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையெல்லாம் விட இன்னொரு தகவலையும் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். சித்தர்களில் மிக முக்கியமாக கருதப்படும் 18 சித்தர்கள் கற்றுத்தந்தால் அதனால் கிடைக்கும் பாக்கியம் மற்றும்
ஞான வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர்கள் இத்தலத்தில் பாடசாலை அமைத்து மாணாக்கர்களுக்கு, பண்டிதர்களுக்கு வேதம் கற்றுத் தந்ததாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது. எனவே இப்பகுதி ஒரு காலத்தில் சித்தாச்சரம் எனவும் அழைக்கப்பட்டுள்ளது. இங்கு 18 சித்தர்களில் முக்கியமானவரான காகபுஜண்டர் இத்தலத்தில் தங்கியிருந்து தவம் செய்ததால் இக்கோயில் பகுதியில் உள்ள வனப்பகுதி காகபுஜண்டர் வனம் என்றே அழைக்கப்படுகிறதாம். அத்துடன் இக்கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தடாகத்தில் தாமரை பீடங்களில் பகுலாதேவியுடன் ஸ்ரீ காகபுஜண்டர் உள்ளிட்ட 18 சித்தர்களின் விக்கிரகங்கள் தவக்கோலத்தில் இருந்தபடி பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. இவர்களை வணங்கினால் வாழ்வின் நிலையாமை குறித்து தெளிவு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. மேலும் இக்கோயில் வளாகத்திற்குள்ளேயே விச்சி மரம் எனும் தல மரம் ஒன்றும் உள்ளது. அதேபோல் இத்தலத்தில் உள்ள தீர்த்தம் ஆண்டிக்கன்னி தீர்த்தம் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது. இக்கோயிலில் பக்தர்களின் துயரங்களை களையவும் வாழ்க்கையை மேம்படவும் பல்வேறு சிறப்பு பூஜைகள், யாகங்கள் நடத்தி தரப்படுகின்றன. அந்த வகையில் இக்கோயிலின் அம்மன் சன்னதி முன்பாக அகண்ட யாக குண்டம் ஒன்று அமைக்கப்பட்டு பக்தர்களின் தேவைக்கு ஏற்ப அமாவாசை, பௌர்ணமி மற்றும் முக்கிய நாட்களில் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றன. அவ்வாறு நடத்தப்படும் யாக வேள்வியில் யாக குண்டத்தில் முதலில் விநாயகர் வழிபாடு நடத்திய பின் அஷ்டதிக் பாலகர்களுக்கு எலுமிச்சை பழம் பலி கொடுத்து கற்பூரம் காட்டுகின்றனர். பின்னர் அரசு, மா, பலா மற்றும் அத்திமர சமித்துகளை வைத்து யாகத்தில் அக்னி வளர்க்கின்றனர். மூலிகைகள் ஆகியவற்றை குண்டத்தில் இட்டு தொடர்ந்து பூஜை செய்து வருகின்றனர். அப்போது யாக குண்டத்தில் எழும் ஜுவாலையில் அம்மன் உருவம் தோன்றுவதும் அக்னி குண்டத்தில் எழும் ஜுவாலையின் பிரதிபலிப்புகள் கர்ப்பகிரக அம்மனின் முகத்தில் பட்டு எதிரொலிப்பதையும் காண முடியும் என்கின்றனர். அந்த சமயத்தில் அங்கு சுற்றியிருக்கும் பக்தர்களிடம் நவகிரக தானியங்களை கொடுத்து அக்னி குண்டத்தை வலம் வந்து அதனுள் போட்டுவிட்டு தங்களது விருப்பம் நிறைவேற இறைவனை வேண்டுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தீராத நோய்கள் தீர்ந்து குணமாதல், திருமண தடை நீங்குதல், குழந்தை பேறு கிட்டுதல், எதிரிகள் தொல்லை நீங்குதல், வழக்கில் வெற்றி பெறுதல் உள்ளிட்ட நன்மைகள் பெற்ற பக்தர்கள் ஏராளம் ஏராளம் என்கின்றனர் கோயில் தரப்பினர். இக்கோயிலில் வழங்கப்படும் அபிஷேக பால் மற்றும் பஞ்சாமிர்தம் தெய்வத்தன்மை மற்றும் மருத்துவ குணம் கொண்டது என கூறப்படுகிறது. இதனை பருகி பயன் பெற்றவர்கள் அதிகம். ஊமைகள் கூட பேசும் திறமைகளை மெல்ல மெல்ல பெறுதல் போன்ற அற்புதம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. உண்மையான உறவும் ஊரெல்லாம் கேளீர் எனும் உவப்பான எண்ணமும் நீ கொடுத்தாய் தேவி. எக்கணமும் நினை மறவா ஏற்புடை மனம் கொடுத்தாய். ஒப்பிலா நாயகியே, ஓதற்கரிய பரம்பொருளே, ஔடதமாய் அமைந்து விட்ட அருமருந்தே. அக்ரினை ஜந்து போல செய்விலாது வாழ்ந்த என்னை, அக்ரினை ஜந்து போல செய்விலாது வாழ்ந்த என்னை அறிவுடை மனிதனாக்கி அன்புடை பக்தனாக்கி பக்குவமாய் சமைத்து பரவசம் தந்து விட்ட பராசக்தியே. அண்டத்தில் ஒரு பிண்டமாயிருந்த என்னை ஆட்கொண்டு, அண்டத்தில் ஒரு பிண்டமாயிருந்த என்னை ஆட்கொண்டு அரவணைத்து உன் அருளெனும் தேன் பருகும் வண்டாயனையாக்கி துவண்டே இருந்த என்னை தூக்கிய நிறுத்திவிட்ட. இக்கோயிலில் நாள்தோறும் அன்னதானம் செய்யப்படுகிறது என்பது முக்கிய தகவலாகும். அமாவாசை, பௌர்ணமி அன்று முருகனடிமை சுவாமிகள் அருள்வாக்கு சொல்வார், கயிறு கட்டுவார், திருஷ்டி செய்வினை கோளாறு சிறப்பு வழிபாடு செய்கின்றனர்.
முருகனடிமை சாமி என அழைக்கப்படும் ஒரு மகானின் கைங்கரியத்தால் புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோயிலுக்கு வந்து வணங்குபவர்களுக்கெல்லாம் மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கிறது என்பதால் நாள்தோறும் பக்தர்கள் வெவ்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்து கொண்டே இருக்கின்றனர். இந்த பிறவி நோய் தீர்க்கும் இக்கோயிலுக்கு நாமும் ஒரு தடவை சென்று இத்தல தெய்வங்களின் அருட்கடாட்சம் மற்றும் 18 சித்தர்களின் அருளாசியை பெற்று வாழ்வில் ஏற்றம் பெறுவோமே. நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துகளையும் 8939366611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்ரீ பால்மொழி அம்பாள் திருக்கோயில், நாகப்பட்டினம்.